இது திராவிட மாடலா இல்ல விளம்பர மாடலா? ஏன்னா இவங்க விளம்பரம் பண்றதுக்கு செலவு பண்ற காசையும் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது. ஆனா இவங்க அரசியல் பண்றதுக்கு நடிகர்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டு விழாலாம் நடத்துவாங்க. இந்த வெட்டி செலவெல்லாம் பண்றாங்கல்ல, அந்த காசெல்லாம் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடம் வந்து எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு. அந்த அரசு பள்ளிக்கூடத்தோட கட்டிடத்தை தரமாக்குறதுக்கும் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்களுக்கு தரமான உணவு வழங்குறதுக்கும் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு கோவையில இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருக்கும். ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில அரசு பள்ளிக்கூடத்துல வந்து 400க்கும் மேற்பட்டவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல 43 பேர் வந்து மதிய உணவு சாப்பிட்டு வாந்தி மயக்கம் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இதுதான் இப்ப சோசியல் மீடியால வந்து எல்லாராலையும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனா சன் நியூஸ்லயோ இல்ல சன் ரிலேட்டடான எந்த சேனல்லயோ வழக்கம் போல இத பத்தி யாருமே வந்து பேசல. எனக்கு இந்த மதிய உணவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்படும் போது அக்கா டிடி அக்கா தான் வந்து ஞாபகம் வர்றாங்க. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் ஒண்ணு பண்ணாங்கல்ல, அதுல கூட டிடி அக்கா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பாடை மட்டும் எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா நான் திரும்பவும் பிரைமரி ஸ்கூல்லயே போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் ஆஸ்கார் நாயகன் இருக்கார்ல, அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அதுதான் வந்து எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம், இந்த கையில சமைச்சீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த அரசு பள்ளிக்கூடத்துல இவங்க கொடுக்கிற சாப்பாடு என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? சாப்பிடுற குழந்தைங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து புழு கிடக்கு அப்படின்னு வந்து சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா இது சம்பந்தமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இப்போ என்னாச்சு அப்படின்னா, மதிய உணவு சாப்பிட்டு அந்த சாப்பாட்டுல வந்து பள்ளி கடந்திருக்கு. அதை சாப்பிட்டுதான் இப்ப வாந்தி மயக்கம் ஏற்பட்டு குழந்தைங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. இது சம்பந்தமா எந்த ஒரு வாடகை வாய்களுமே வந்து வாயை திறக்கல. அதுதான் வந்து ரொம்பவே வேதனையா இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, எதுக்குமே வாயை திறக்காத நம்ம பச்சோந்தி வைஷ்ணவி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்னா திமுக நிர்வாகி வந்து 2 வயசு குழந்தைய வந்து கற்பழிச்சாரு, அதுக்கும் நீங்க வாயை திறக்கல. நாமக்கல்ல 7 வயசு குழந்தைய வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு கட்டிட தொழிலாளி வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாரு, அதுக்கும் நீங்க வாயை திறக்கல. அஜித் லாக்அப் டெத்தை தொடர்ந்து இப்ப மானாமதுரையில ஆகாஷ் போலீஸ் கஸ்டடியில இருந்தவரை வந்து இறந்து போயிருக்காரு, அது சம்பந்தமாவும் எதுவுமே பேசல. நீங்க வந்து கோவையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தைகளுக்காக வந்து பேசுனீங்க. ஆனா பேசின அந்த விஷயத்தையாவது கரெக்டா பேசுனீங்களா? என்ன சொல்லி நீங்க போஸ்ட் போட்டிருக்கீங்க? நான் போய் நேர்ல போய் பார்த்தேன், குழந்தைங்க எல்லாமே வந்து நல்லபடியா தான் இருக்காங்க அக்கா, எனக்கு ஊசி போட தான் பயமா இருக்கு, மத்தபடி நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கோம் அப்படின்னு வந்து குழந்தைங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஜென்மம்னே தெரியல. அங்க குழந்தைங்க வந்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. பெத்தவங்க அங்க கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு குழந்தைங்க வந்து ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா இவங்க வந்து ஜாலியா தான் இருப்பாங்களா? இதெல்லாம் வந்துட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த சம்பவத்தை பத்தி யாருமே பேசல. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு சம்பந்தமா ட்விட்டர் ஒன்னு போட்டிருக்காரு. அவர் வந்து இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, எப்ப எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் முதல் ஆளா குரல் கொடுக்கிறது அவரா தான் இருக்காரு. அவர் மட்டும் தான் வந்து இது சம்பந்தமா பேசியிருக்காரு. கரூர்ல 41 பேர் இறந்து போனப்ப கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொல்லி அன்பில் மகேஷ் அவர் வந்து சொல்லியிருந்தார்ல, இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடம் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத அவர் ஃபாலோ பண்ணியிருந்தார்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? சாப்பாடு வந்து தரமானதா கொடுங்க. நீங்க வந்து காலை உணவு திட்டம் வந்து பயங்கரமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் எல்லாம் பண்றீங்க. அந்த விளம்பரம் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அது ரியலா எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப மோசமா இருக்கு. இதனால பள்ளி குழந்தைகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. பெத்தவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நீங்க வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியை தானே நடத்துறீங்க. ஆனா மக்கள் வந்து நிம்மதியா இல்ல. மக்களோட காசை வச்சுட்டு நீங்க தான் வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கீங்க. வைஷ்ணவி அக்காவுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க காசை வாங்கிட்டு என்ன வேணா பண்ணுங்கக்கா, ஆனா மக்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்காவது கொஞ்சமாச்சும் குரல் கொடுங்க. சன் நியூஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. டெய்லி கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க. அப்பதான் நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, மக்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க, அவங்களோட அடிப்படை வசதிகளுக்கு கூட எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க திமுக செஞ்ச சாதனைகளை பத்தி மட்டுமே தான் ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மக்களை பத்தியும் பேசுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன டிவி கேக்கு நான் வந்து முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல என்ன வந்து அசிங்கமா பேசுறீங்க. ஒரு பெண் ஏதாவது உங்களுக்கு எதிராக பேசினா அவங்களதான் ஆபாசமா பேசுறீங்க அப்படின்னு பார்த்தா என்னையும் வந்து அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த சம்பவத்துக்காக இதுவரைக்கும் எந்த ஒரு போஸ்டும் போடல, எந்த ஒரு குரலுமே கொடுக்கல. சோ இதுக்கு நீங்க என்ன மாதிரி வந்து இப்ப முட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திமுகவோட ஆட்சியில வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும்? அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னாலே திமுக வந்து அலட்சியமா நினைக்கிறாங்களா? இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.